ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜோட கட் ஆஃப், அதுவும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமான கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க. இவங்களோட கவுன்சிலிங் கோட் 2704 இதுதான். அண்ட் இவங்களோட கட் ஆஃப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 173 க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிக்கு 161, பிசிஎம்க்கு 155.5, பிசிக்கு 158, எஸ்சிக்கு 126.5, எஸ்சிஏக்கு 92 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 172.5, பிசிக்கு 165, எம்பிசிக்கு 159.5, எஸ்சிக்கு 128 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 149.5, பிசிக்கு 141, பிசிஎம்க்கு 138.5, பிசிக்கு 137.5, எஸ்சிக்கு 120.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 176, பிசிக்கு 167, பிசிஎம்க்கு 164, எம்பிசிக்கு 160, எஸ்சிக்கு 143.5, எஸ்சிஏக்கு 144.5, எஸ்டிக்கு 112 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 174, பிசிக்கு 166, பிசிஎம்க்கு 161.5, எம்பிசிக்கு 165.5, எஸ்சிக்கு 126, எஸ்சிஏக்கு 146 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 162.5, பிசிக்கு 156.5, பிசிஎம்க்கு 154, எம்பிசிக்கு 152, எஸ்சிக்கு 114 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 159.5, பிசிஎம்க்கு 157.5, எம்பிசிக்கு 153, எஸ்சிக்கு 110.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 168, பிசிக்கு 163.5, பிசிஎம்க்கு 158, எம்பிசிக்கு 158, எஸ்சிக்கு 132, எஸ்சிஏக்கு 123 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 143, பிசிக்கு 131.5, பிசிஎம்க்கு 137, எம்பிசிக்கு 127.5, எஸ்சிக்கு 99.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஓசிக்கு 157, பிசிக்கு 143, பிசிஎம்க்கு 143.5, எம்பிசிக்கு 120, எஸ்சிக்கு 93, எஸ்சிஏக்கு 101.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 170.5, பிசிக்கு 160, பிசிஎம்க்கு 157.5, எம்பிசிக்கு 159.5, எஸ்சிக்கு 121, எஸ்சிஏக்கு 123 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணலாம். தேங்க்யூ.